அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நாள் கழித்து புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. அது என்ன சொல்லுது, அவங்க சாந்தி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறப்ப அந்த செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. சரி பேசுவோம், ஏதாச்சும் பேசுவோன்னுங்கிறதுனால தான், ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் வந்துச்சு. சரி, எல்லாம் பார்த்தா புத்தகம் வாங்கி வைக்கிறதுல நிறைய வாங்கி வச்சிருந்தது. குழந்தை சொல்லிக்கிட்டே இருப்பா, இது எதுக்கு வாங்கி வச்சிருக்க, ஒன்றுமே படிக்கிறதே இல்லையே, நீ எல்லாத்தையும் தூக்கி தூர போடு அப்படின்ட்டு. அதை சரி இப்போ படிக்க சொன்னால் எதை படிக்கிறது, கனமான புத்தகங்கள் இருக்குது, இவ்வளோ சைஸில் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது. சரி, இருக்கிறதுலே சின்ன புத்தகமாக இருந்தால் நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வீட்டில் இருந்த புத்தகத்தில் என்ன புத்தகம் சின்ன அளவில் இருக்குதுன்னு பார்த்தப்ப மதுரையில் சமணம்ங்கிற புத்தகம் இருந்தது. சரி, அதை எளிமையாக இருக்குன்னு நினச்சி தான் அந்த பேரை கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு தான் தெரிஞ்சது அது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஒரு பெரிய ஆப்பு அப்படின்னு. அது ஒரு ஆய்வு புத்தகம், அது ஒரு ஆய்வேடு, அது ஒரு நாவலோ ஒரு கதையோ ஒரு கவிதையோ இதானது கிடையாது. அது சமண விஷயங்களை பற்றியான தொல்லியல் துறை தொல்லியலாளர் முனைவர் சாந்தலிங்கம்ங்கிறவருடைய ஆய்வு பற்றியான குறிப்புகள். அவங்க அந்த பணியில் இருந்த 30 ஆண்டு காலங்களில் மதுரையை சுற்றி இருக்கிற சமண தலங்களை பற்றிய என்ன அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அதை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அது தகவல்கள் செய்திகளாக அடுக்கிக்கிட்டே இருக்கு, செய்திகள், தொடர்ச்சியான செய்திகள். அதனால் அதை பற்றிய முழு விவரணையை பற்றி நான் கொடுக்க போகிறதில்ல. நான் அதை படிக்கிறப்ப எனக்கு உள்ள என்ன மாதிரியான அது ஒரு மன ஓட்டத்தை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறத தான் பண்ணுறேன். ஏகப்பட்ட மதுரை முன்னாடி எல்லாருக்கும், அதாவது இயல்பாக தெரிகிறது பாண்டியர்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சைவம். இதுதான் ஒரு மதுரைன்னு இருக்கிற அடையாளமாக எனக்குமே ரொம்ப காலம் வரைக்கும் ஒரு இது இருந்தது. ஆனால் மதுரை ஒரு முக்கியமான சமண தலம்ங்கிறது உண்மை. ஆனால் அது எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது இன்னைக்குமே அது ஒரு கேள்விக்குறி தான். அதில் குறிப்பிடுற ஒவ்வொரு ஊர்களும் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் போய் நின்னோம்னா அந்த இதில் வர்ற வரலாற்று தலங்களை காமிக்கிறது பூரா ஒரு அரசு பேருந்து அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடமா முதலைக்குளம், சரி, வரிச்சியூர், குரண்டி, ஆவியூர், இதெல்லாம் அதில் இருக்கிற ஊர்களுடைய பேர். ஆனால் இதோடைய எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் தான் நான் ஒரு மதுரைக்காரனாகவுமே இருந்திருக்கேன். நாங்கள் அவனியாபுரம், என்னுடைய ஊர் அவனியாபுரம். அங்கே இருந்தப்போ நாங்கள் பேருந்து வர்ற பேருந்தோடைய முகப்பை வச்சு இது இந்த நம்பரு, இது இந்த எண் வண்டி, 56A நல்லூர், 56B ஆவியூர், 39A குரண்டி, 37B திருமங்கலம் அப்படின்னு ஒவ்வொரு ஊரோட அந்த எண்ணை வச்சுக்கிட்டு தான் இந்த பஸ் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அது ஒவ்வொன்றும் ஒரு சமண தலமாக இருந்திருக்கு. இவங்க குறிப்பிடுற இந்த சமண தலங்களை பற்றி இவங்க குறிப்பிடுறது ஒரு செய்தி தொடர்ச்சியாக வர்றது என்னன்னா, 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையான அந்த காலப்பகுதியில் கிடைத்த சமண படுகைகளை குறிப்பிடுறாங்க. இது அந்த இதில் ஒரு ஃப்ளோவாக இருக்கிற ஒரு லேயர். இன்னொன்று கிபி 2ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட விஷயங்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிபி 8ஆம் நூற்றாண்டு, இந்த 2 விஷயங்களும் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. கிபி 9ஆம் நூற்றாண்டில் தான் மதுரையில் சமணம் மிக அதிகமாக செழித்துவங்கின ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுக்கு முந்தினது 7ஆம் நூற்றாண்டில் கூன்பாண்டியன் உடைய அந்த காலப்பகுதியில் கூன்பாண்டியன் சமண மதத்தை தழுவியராக இருந்திருக்காரு. அவருடைய மனைவி மங்கையர்க்கரசி அவங்க சைவத்தை தழுவியராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த இந்த அவங்க அந்த கூன்பாண்டியன் காலம்தான் திருஞான சம்பந்தருடைய வருகையும் அது அவர் அவருடைய அரசனுடைய நோயை குணப்படுத்துறதன் வாயிலாக அவங்க திரும்பி அந்த சமணத்திலேருந்து வெளிவந்து அவர் சைவத்துக்கு வர்றதாகவும், ஆனால் அதற்கடுத்த ஒரு 50 ஆண்டுகள்லேயே சமணம் திருப்பியும் அது திருப்பி மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதில் பரவலாக அச்சனந்திங்கிறவருடைய முயற்சியில்
பரவலாக வந்து திருப்பி வந்து ஒரு என்ன சொல்றது, அதுக்கு மீள் அ அம் மறுவாழ்வுங்கிற மாரி அந்த அந்த ஒரு பீரியட் கிடைச்சிருக்கு. இது இதில அவங்க குறிப்பிடுறது வந்து கல்படுகைகள், நெறைய கல்படுகைகள் குறிப்பிடுறாங்க. அது வந்து நீர் வடியிற மாரியான ஒரு அமைப்புங்கிறது வந்து பிரதானமா எல்லா கல்படுகைகள்லயும் இருக்கு. வெளியில வந்து அவங்க வந்து ஒ அதாவது அவங்க மதுரைக்கு வந்துட்டு, திருப்பி வந்து அந்த படுகைகள்ல போய் வந்து அவங்க தங்கிக்கிறது மாரியானது. அதை ஒட்டி வந்து கல்வி ப பயிற்றுவிக்கிற மாரியான அந்த பள்ளிகள்ங்கிற அந்த விஷயங்கள் வருது. இ இந்த ஒரு இது வந்து அ எனக்கு எப்படி நான் பார்த்தேன்னா, இது வந்து ஒரு வைகை சமவெளிங்கிறது வந்து கீழடிக்கு அப்புறம் வந்து அத அத வந்து ஒரு பேசுறாங்க. வைகை சமவெளியோடைய அ எச்சங்கள வந்து இந்த புத்தகத்தில பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த சமண குறிப்புகள் இருக்கு. சமண குறிப்புகளுக்கு அந்த அதற்கு முன்னால இருக்கிற அ கடவுளலற்ற ஓவியங்களும் இருக்குது. அதாவது 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற அ இது ஓவியங்கள் இருக்குங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவரு 2013ல இந்த விஷயத்த பதிவு பண்ணப்ப கீழடி கண்டுபிடிக்கப்படல. அது அந்த குறிப்பு அதாவது வந்து 9ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு அதற்கு முந்தி இருக்கிற வந்து இருக்கிற அந்த ஓவியங்கள். அந்த ஓவியங்கள் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அந்த கீழடியுடைய அ கண்டுபிடிப்புக்கு பின்னாடி அதில ஒரு சமயத்தன்மையற்ற பொருட்கள் கிடைக்கிறதோட, அந்த ஓவியங்களை வந்து நம்ம வந்து அ ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும். அதே மாரி அ இன்னொன்னு எனக்கு தோணுச்சு என்னன்னா, அந்த புத்தகத்த படிக்கிறப்ப, ஒரு ஒரு வரலாற்று நாவலுக்கு உண்டான எல்லா இடங்களும் இருக்கு. என்னன்னா, அந்த குறிப்புகள் வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட படுகைகள், எழுத்துக்கள்ல இருக்கிற இத வச்சுக்கிட்டு, இந்த இந்த இதை செய்தவர் அப்படின்னு வந்து இப்ப மாங்குளத்தில இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொன்னவர் வந்து குறண்டில இருக்காரு. அந்த மாரி ஒவ்வொரு அ இதும் தொடர்பற்று நேர் எதிர் திசைகள்ல இருக்காங்க. ஒரு 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 செய்தி கிடைக்குது. அந்த செய்திக்கு உண்டான அ மனிதர் வந்து அதற்கு அடுத்த படுகையிலே அருகில இருக்கிற படுகைகளிலே காணப்படுறதில்ல. ஆனா, அதுக்கு நேர் எதிரா இன்னொரு இடத்துல இருக்கிற இடத்துல வந்து அது குறித்த செய்தி வருது. அப்படி அது வந்து ஒரு தொடர்ச்சியா ம் கம்பம் பள்ளத்தாக்குல தொடங்கி தொண்டி முடியிற வரைக்குமான அந்த குறிப்புகள் வந்து முன்னும் பின்னுமா வந்து போயிட்டே வருது. அது அதனுடைய அ குறிப்பா குறிப்பிடத்தக்க வந்து ஒரு ஒரு சமண தலம் வந்து திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம்ல வந்து செ முருகன் வழிபாட்டு தலம் இருக்கு. சமண வழிபாட்டு தலம் இருக்கு. அதுபோக நாட்டார் வழிபாட்டு தலமும் இருக்கு. கூடுதலா சிக்கந்தர் தர்கா இருக்கு. ஸோ இப்ப அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலயும், அந்த காலகட்டம் வந்து ஒரு சமயத்தை தழுவி வந்து போற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல இன்னைக்கு வந்து அத வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்படுது. அந்த திருப்பரங்குன்றம் மலைங்கிறது வந்து வெளியாட்களால சர்ச்சைகள் பண்றது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, வரலாறு. அந்த வரலாறு தெரிஞ்சிருந்தா, வரலாறு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து இந்த புரட்டுகள் எடுபடாது. இப்ப வரைக்கும் மதுரையில அந்த திருப்பரங்குன்றத்தில பெரிய அளவுல இது வந்து ஒரு விஷயம் ஆகாம இருக்கிறதுக்கு, அங்க இருக்கிற ஒரு இயல்பா இருக்கிற ஒரு இணக்கமும், சற்ற கொஞ்சனாதும் வந்து அந்த வரலாறு பற்றிய பிரக்ஞை இருக்கிறதுனாலயும்ங்கிறத மாரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வரலாறு எவ்வளவு முக்கியம்ங்கிறத வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த வரலாற்ற நம்ம பதியலைன்னா, இன்னைக்கு வந்து அ சமணனுக்கும் அங்க வந்து சமண வரலாறு அழிக்கப்படும். அது அதோடைய நோக்கத்துல தான் அவங்க இருக்காங்க. சமண மதத்தோடைய இது அழிக்கப்படும். அதுக்கடுத்து வந்து இஸ்லாமியர்கள் அந்த இதோடைய அழிக்கப்படும். அது முழுக்க முழுக்க ஒரு சுப்பிரமணியன்கிற அந்த ஒரு பேரோடயே நிரப்பப்பட்டுரும். இது மாரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு வந்து, தொடர்ச்சியா வரலாறுகள் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லப்படணும். முக்கியமா நம்ம பள்ளி மாணவர்களுக்கு இந்த தொல்லியல் சார்ந்த இடங்கள், நம்மளுடைய வரலாற்று இடங்கள் வந்து தெரிவிக்கப்படணும். அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து அந்த வரலாற்றை வந்து நம்ம சொல்லி தரணும். ஏன்னா, சயின்டிஃபிக் டெம்பர் இல்லாம வளர்ற எந்த ஒரு சமூகமும் வந்து முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அந்த வகையில இது வந்து ஒரு அற்புதமான புத்தகம். அதை தொடர்ச்சியா வந்து மதுரை வரலாறுன்னு வந்து இவரு முத்துகிருஷ்ணன் எழுதுனதும் படிச்சோம்னா, இன்னும் நமக்கு வந்து அத பற்றியான இன்னைக்கு இருக்கிற செய்திகள வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே ஒரு தொடர்ச்சி தான். அப்ப வந்து
நான் யோசிச்சேன். இப்ப நம்ம திடீர்னு படிக்கிறோம். ஆனா, என் புத்தக அலமாரில இருக்கிற இது தொடர்பான சில புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நடுகர்கள்னு ஒரு புத்தகம். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது. அதுக்கப்புறம் வந்து இலங்கையில வந்து திராவிட தொல்லியல் இத பத்தியான ஒரு புத்தகம். நம்ம நம்மள அறியாம சேமிக்கிற புத்தகங்கள் கூட ஏதோ ஒரு தொடர்ச்சி இருக்கு. நம்ம அதை அதை போய் உள்ள போய் பார்க்குறப்ப, நம்மனால வந்து பல தகவல்கள வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது புத்தகம் வந்து நம்மள எடுத்துக்குது. அதை நம்ம சரியான முறையில படிக்கிறப்ப, நமக்கு அது ஒரு பெரிய வெளிய வந்து தொறந்து விடுது. ஆனா, இவுங்க அந்த சமணம் சொல்ற அந்த 2ஆம் நூற்றாண்டுலருந்து 7ஆம் நூற்றாண்டு சம்பந்தமான நாவல்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா, நாவல் எழுதுறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு களம் வந்து இருக்கு அதுல.